முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஆகஸ்ட் 15 அன்று வெளியான ஹிந்தி படம் ஷோலே சினிமா ரசிகனின் நாடி துடிப்பை துல்லியமாக புரிந்து கொண்ட இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்ட திரைப்படம். கடந்த 50 வருடங்களில் வெளியான படங்களில் மிக சிறந்த படம் என்று சமீபத்தில் பிலிம்பேர் இதழ் ஷோலேவை தேர்ந்தெடுத்துள்ளது. 3 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட ஷோலே இந்தியாவில் மட்டும் 35 கோடி ரூபாயை விட அதிகமாக வசூலித்தது. பல வருடங்களாக வசூலில் முதலிடம் பெற்றிருந்தது ஷோலே. இந்த படத்துக்காக அதிக ஊதியம் பெற்றவர் தர்மேந்திரா, 1.5 லட்சம் ரூபாய். சஞ்சீவ் குமார் 1.25 லட்சம், 1 லட்சம் ரூபாயோடு திருப்தி அடைந்தார். அமிதாப் பச்சன், ஹேம மாலினிக்கு 75,000. ஹிந்தி திரையுலகத்தில் கொடி கட்டி பறந்த இத்தனை பேரும் ஒரே திரைப்படத்தில் நடித்தது சினிமா வரலாற்றில் முக்கியத்துவமானது. ஹிந்தியில் ஸ்டீரியோபோனிக் ஒலி அமைப்புடன் வெளிவந்த முதல் 70mm படம் ஷோலே. 100 திரையரங்குகளில் 25 வாரம் தொடர்ந்து ஓடிய முதல் படம் என்ற பெயரை பெற்றது. பக்கா மசாலா கதைதான். போலீஸ் அதிகாரி ஒரு கொள்ளையனை கைது செய்கிறார். சிறையில் இருந்து தப்பிக்கும் கொள்ளையன் போலீஸ் அதிகாரியின் குடும்பத்தையே சூறையாடுகிறான். அதிகாரியின் 2 கைகளையும் துண்டிக்கிறான். பழிவாங்க 2 கிரிமினல்களை நியமிக்கிறார். போலீஸ் அதிகாரி நண்பர்களான 2 கிரிமினல்களும் கொள்ளையனை எதிர்கொள்கிறார்கள். ஜக்டா வண்டி ஓட்டும் பெண் ஹேம மாலினியை கிரிமினலான தர்மேந்திரா காதலிக்கிறார். கொள்ளையனால் விதவையான ஜெயா பாதுரியை அமிதாப் பச்சன் காதலிக்கிறார். இறுதியில் கொள்ளையன் கொல்லப்படுகிறார். கதையை எழுதியவர்கள் சலீம் ஜாவேத். படத்தை இயக்கியவர் தயாரிப்பாளரின் மகனான ரமேஷ் சிப்பி. ஷோலேவின் படப்பிடிப்பு 2.5 வருடங்கள் நடைபெற்றது. பெரும்பாலான காட்சிகள் கர்நாடகத்தில் உள்ள ராமநகரா என்ற இடத்தில் படம் பிடிக்கப்பட்டன. படப்பிடிப்புக்காக பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ராமநகருக்கு ஒரு சாலையே போடப்பட்டது. ஷோலேவில் இடம்பெற்ற ஏ தோஸ்தி, மெஹபூபா ஆ மெஹபூபா, ஜப் தக் ஹே ஜா போன்ற பாடல்கள் ஹிட் அடித்தன. இசையமைத்தவர் ஹிந்தி பட உலகின் இசை அரசன் R.T. பர்மன். நண்பனே, நாம் இருவரும் ஒரு நாளும் பிரிய மாட்டோம், நம் உயிர் பிரியலாம், ஆனால் நம் நட்பு பிரியாது என்ற பொருள் கொண்ட ஹே தோஸ்தி ஹம் நஹி தோடேங்கே என்ற பாடல் நட்புக்கு இலக்கணமாக பட்டி தொட்டி எங்கும் பரவியது. திரையில் 5 நிமிடம் இடம்பெறும் இந்த பாடலை படமாக்க 21 நாட்கள் பிடித்தன. தர்மேந்திரா நண்பனாக சத்ருகன் சின்ஹா தான் நடிப்பதாக இருந்தது. கதாசிரியர்கள் சலீம் ஜாவேத்தின் சிபாரிசால் அமிதாப் பச்சன் தேர்வு செய்யப்பட்டார். படப்பிடிப்பு தளத்தில் கேமராவுக்கு பின்னாலும் காதல் ரசம் ஓடிக்கொண்டிருந்தது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்புதான் அமிதாவும் ஜெயாவும் திருமணம் செய்திருந்தனர். தர்மேந்திரா தொடர்ந்து ஹேம மாலினியிடம் காதல் வசனங்களை பேசிக் கொண்டிருந்தார். சஞ்சீவ் குமாரும் அப்போது ஹேம மாலினியிடம் காதல் தூது விடுத்துக் கொண்டிருந்தார். வென்றது தர்மேந்திரா. ஷோலே வெளியான 5 வருடங்களுக்கு பிறகு தர்மேந்திராவும் ஹேம மாலினியும் திருமணம் செய்து கொண்டனர். அத்தனை நடிகர்களையும் விட அதிகம் புகழ் பெற்றவர் கொள்ளையர் கூட்ட தலைவன் கப்பர் சிங்காக நடித்த அம்ஜத் கான். 1950களில் கப்பர் சிங் என்கின்ற பெயரில் நிஜமாகவே ஒரு பெரும் கொள்ளைக்காரன் இருந்தான். எந்த போலீஸ்காரராவது கப்பர் சிங்கை பிடிக்க முயற்சித்தால் அவரது காதுகளை வெட்டி விடுவது கப்பர் சிங்கின் பழக்கமாம். கப்பர் சிங்கின் கித்தனே ஆத்மி தே வசனமும் பிரபலமடைந்தது. கித்தனே ஆத்மி தே சர்தார், 2 ஆத்மி. காரணம், அம்ஜத் உச்சரித்த விதம். ஆரம்பத்தில் எல்லா பாத்திரங்களும் சந்தோஷமாக இருப்பதாக கிளைமேக்ஸ் அமைக்கப்பட்டது. ஆனால் படத்துக்கு சுமாரான வரவேற்பு என்றவுடன் அமிதாப் பாத்திரம் இறந்து விடுவது போல் கிளைமேக்ஸ் அமைக்கப்பட்டது. படம் சூப்பர் ஹிட். இந்த படத்தில் அமிதாபிடம் 2 பக்கங்களிலும் தலையுள்ள ஒரு நாணயம் இருக்கும். ஆபத்தான காரியங்களில் ஈடுபடும் போது நாணயத்தை பூவா தலையா போட்டு பார்த்து ஒவ்வொரு முறையும் தலை என்ற சாய்ஸை எடுத்ததன் மூலம் நண்பன் தர்மேந்திராவை ஆபத்துக்கு உட்படுத்தாமல் தானே ஆபத்தான செயல்களில் இறங்குவார் அமிதாப். 2004இல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வெளியான போது அப்போது வசூலில் சக்கை போடு போட்டது ஷோலே. ஷோலே என்றால் தீங்கு என்று பொருள். காட்டுத்தீ போல இந்திய திரையுலகை புரட்டி போட்ட படம் ஷோலே.
தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.